ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th December. தொடர்புக்கு 7338824242. மணிப்பூரில் ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டம் 1958 நீக்க கோரியும் தீவிரவாதிகள் என்ற பெயரில் பொதுமக்கள் கொல்லப்படுவதாக கூறி ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் இம்பாலில் பேரணி நடத்தினர். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நடந்த இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் மாநிலத்தில் மனித உரிமைகளை பாதுகாத்து ஆயுதம் தாங்கிய போராளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். இந்த பேரணி மேற்கு இம்பால் மாவட்டத்தில் தங்மை பேண்ட் தாவு மைதானத்தில் இருந்து குமான் லம்பேக் வரை சென்றது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஆயுதப்படை சிறப்பு கூட்டத்தை நீக்க வேண்டும், ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் சுயமரியாதையை தங்களின் பிறப்புரிமை என்ற முழக்கங்களை எழுப்பினர். ஆல் மணிப்பூர் யுனைடெட் கிளப்ஸ் ஆர்கனைசேஷன் தலைமையில் 5 சிவில் அமைப்புகள் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அனைத்து மணிப்பூர் பெண்கள் தன்னார்வ அமைப்பு, COHR மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் மணிப்பூர் மாணவர்கள் பேரவை போன்ற அமைப்புகள் பேரணியில் கலந்து கொண்டன. பேரணியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய AMUCO தலைவர் நந்தோ லுவாங், மணிப்பூரின் 5 மாவட்டங்களில் உள்ள 6 காவல் நிலைய எல்லைகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்துக்கு எதிராக இந்த பேரணி நடந்தது என்று தெரிவித்தார்.